இது எல்லாமே ரொம்ப கொடுமை. இனி இது யாருக்கும் நடக்க கூடாது. நாம எல்லாரும் இழந்துட்டோம் ரிதன்யாவன்னு ரொம்ப வேதனையோட பிரபலங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். சமீபத்துல ரிதன்யா அப்படிங்கிற பெண் வரதட்சணை கொடுமையால இறந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் கொடுத்திருந்துச்சு. இதை தொடர்ந்து ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சாங்க. சொல்ல போனா பெண் பிள்ளைங்களை சகிச்சு போ, எல்லாத்தையுமே தாங்கிக்கோ, இதெல்லாம் கடந்தாதான் வாழ்க்கை, குடும்பத்தை பாரு, வாழ்க்கை விட்டா வேற எதுவுமே இல்ல, இப்படிங்கிற மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்லாதீங்க. சரியான மணமகன் பார்த்து திருமணம் பண்ணி வைங்க. திருமண வாழ்க்கையில பிரச்சனை சொன்னா என்னன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு சகிச்சு போ இப்படி எல்லாம் சொல்றதுனாலதான் இப்படிப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அப்படின்னு எல்லாருமே சமூக வலைதளங்கள்ல கோபத்தோட பதிவிட்டு இருக்க நிலையில நிறைய பிரபலங்களும் கோபத்தோட பேசியிருக்காங்க. அதுல கேப்ரியலா அவங்க பேசும்போது பெண் குழந்தை பெற்ற தாயா சொல்ற ரிதன்யா மரண செய்தி காலம் மாறிட்டு வருதுன்னு நம்பின எல்லாருக்கும் ஒரு கொடுமையான ஏமாற்றம். நிரந்தரம் இல்லாத பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு ஒரு பொண்ணு வெறுத்து செத்திருக்காங்கன்னா அதுக்கு தூண்டுதலான அந்த மனிதர்களோட அழிவுக்கு இந்த விதி பொறுப்பு. எந்த பதிவு போட்டாலும் அந்த துடிச்சு இறந்த பாப்பா வரமாட்டாங்க. உயிருக்கு சில மனிதர்கள் கொடுக்கிற மதிப்பு இவ்வளவுதான். நம்ம பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணும்போது அப்புறம் பொண்ணுக்கு என்ன செய்வீங்க இப்படி கேட்ட அடுத்த நிமிஷம் வாசல்ல கை கட்டிட்டு வந்துடுங்க. கௌரவம் மண்ணாங்கட்டி இதெல்லாம் கரைய வைக்க நாம இனிமே எடுக்கிற முடிவுல தாங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சனம் ஷெட்டி அவங்க உண்மையா இதெல்லாம் ரொம்ப வேதனை, தயவு செஞ்சு பெத்தவங்க இந்த மாதிரி எல்லாம் சகிச்சுட்டு வாழுன்னு சொல்லாதீங்க, நம்ம ரிதன்யாவை இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருக்காங்க. ஸ்ரீதேவி அவங்களும் ரிதன்யாக்காக ஜஸ்டிஸ் பண்ணி இது எதுக்கும் தீர்வு கிடையாது, இந்த மாதிரி முடிவெடுக்க கூடாது, தைரியமா திரும்ப நின்று போராடணும் அப்படிங்கிற மாதிரி ஹார்ட் பிரேக் போட்ட ஒரு சிம்பலை பதிவிட்டு இருக்காங்க. அதே போல அனிதா சம்பத் அவங்களும் எல்லாத்துக்கும் பொறுத்து போ அனுசரிச்சு போ, அவங்க அப்படித்தான், நீ பார்த்து நடந்துக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, போக போக சரியாகிடும், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லவே கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்து நேஹா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வாழ்க்கை உங்களோடது, யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த வாழ்க்கையை தொலைச்சுக்காதீங்க, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க, தைரியமா பேசுங்க, அதுதான் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. உண்மையா இவங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து ரசிகர்களும் நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், இது ஒரு முடிவே கிடையாது, இவங்க முன்னாடி நம்ம தைரியமா வாழணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய விஷயங்களை கருத்துக்களா பதிவிட்டு இருக்காங்க. ரிதன்யாவுக்கு நியாயம் கிடைக்கணும், கண்டிப்பா இவங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும். இன்னுமே வரதட்சணை கொடுமை பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு, ஆனா மறைமுகமா இருக்கு, காலம் மாறுச்சுன்னு நாம நினைச்சதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்குங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.